ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இந்த காணொளியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. வணக்கம் மக்களை, இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் நல்ல அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் 117 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 3.25 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுவே பைபாஸ் ரோட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3/4 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் மண் பார்த்திங்கன்னா செம்மண், பின்னாடி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரிசல் கிடைக்குங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் எல்லாமே நம்ம அவைலபிளில் இருக்குது. நம்ம இது கலெக்ஷன் சொத்துங்க. நம்ம கலெக்ஷனில் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்லா தார் ரோடு டச்லேயும் கட் ரோடு டச்சில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு தார் ரோடு டச்சு இருக்கும். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் தார் ரோடு டச் இருக்குது. அந்த பக்கம் போய் எண்டு முடியும் போதும் தார் ரோடு டச் இருக்குங்க. நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸ் 3/4 கிலோமீட்டர், கரெக்டாக 3/4 கிலோமீட்டருங்க. விவசாயத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலும் நல்லா நீர்வளம் செழுமையாக இருக்கிற ஏரியா தாங்க இது. தண்ணிக்கு பஞ்சமில்லாத ஏரியா. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். கரெக்டாக 114 ஏக்கர், ஒரு 120 ஏக்கர் வரைக்குமே இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். ஒரு ஏக்கரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் சொல்கிறாங்க. கலெக்ஷனாக எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறாங்க. நம்ம இதை விலை இது ஃபைனல் கிடையாதுங்க. ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். நல்லா சிட்டிக்கு நியர்பையில் ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த எடுக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் சொத்து எடுக்கிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க. அதில் என்ன வில்லங்கள் வருதோ எவ்வளோ வில்லங்கள் வருமோ அப்படின்றத நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன ஒரு வில்லங்கமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு நாங்கள் துணையாக இருந்து பண்ணி கொடுப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கிற இடங்கள் எதுவுமே உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம். அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதை எடுக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு கேஸ் நடக்குது, ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாமே கிரைய முடிக்கலாம். இது கோர்ட் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. கேஸ் ரன்னிங்கில் இருந்தாலும் அந்த இடத்த நம்ம கிரைய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்திலேருந்து நம்மளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லங்கத்தில் இருக்கிற சொத்தை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்கிற சொத்தை கலெக்ஷன் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. இந்த கலெக்ஷனில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளே கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கலெக்ஷன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக போட்டு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா அவர் கலெக்ஷன் பண்ணதுலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகணும் வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆளை இதுக்கு நியமித்து கலெக்ஷனில் எடுத்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகுங்க. அதனால் கேஸ்லாம் மூவிங்கில் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடுக்காமல் கொஞ்சம் கண்டினியூட்டியாக பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசி நம்ம கொஞ்சம் இதை கலெக்ஷனில் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷனில் சொத்தில் கேஸ் அப்படின்றது ஒரு இடம் மட்டும்தான். அதுக்கு அந்த இடம் இல்லாமல் நம்ம ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பக்கத்து நிலத்தில் எல்லாமே பேசி வச்சுருக்குறோம்.
நம்ம வந்து இந்த சொத்து வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து உறுதியாக இந்த சொத்தை வந்து எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லாமல் கண்டினியூட்டியாக நம்ம கலெக்ஷனில் எடுத்து கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பர்பஸுக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எஸ்எஸ்மே இருக்குது. ரொம்ப நியர்பையில் இருக்குது. இடமும் வந்து ரோடு டச்சில் இருக்குது. டபுள் சைடு ரோடு டச்சு. ஒரு கம்பெனி பர்பஸுக்குமேவும் நல்லா சூப்பர் ப்ரைஸுங்க. லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்குது. இந்த இடத்த வந்து தவற விடாதீங்க. கலெக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடத்தினால மட்டும் இதை ஒதுக்க வேணாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் லேண்டை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கலாங்க. மண் வந்து விவசாயத்துக்கும் அருமையான மண். ரோடு டச்சு இருக்குது. பைபாஸ் ரோடு டச்சும் பைபாஸ் ரோடு டச் இல்லைங்க, கட் ரோடு டச்சில் இருக்குது. நியர்பை பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு ஏக்கரோட விலை 25 அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாது. நம்ம வந்து குறைச்சி பேசிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள். நல்லா நீர்வளம் அருமையாக இருக்கிற ஏரியா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சுற்றிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விவசாயம் நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஊரும் இருக்குது பக்கத்தில். எல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டோடு இருக்குங்க. நன்றி மக்களை. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. 2வது வந்து ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க. சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரித்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கிறதுக்கு. மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி 2 நாட்களில் 50க்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர். நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே. விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க.